வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல கல்வித்துறையில ஒரு முக்கியமான பெரிய தாக்கத்தை உண்டாக்கின ஒரு திட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்மகிட்ட இருக்கிற சில கட்டுரைகள், செய்தி குறிப்புகள் இதையெல்லாம் வச்சு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அலசலாம். எப்படி இந்த திட்டம் வந்துச்சு, அதோட நோக்கம் என்ன, எப்படி வேலை செய்யுது, முக்கியமா அதோட விளைவுகள் என்ன, இதையெல்லாம் நாம ஆதாரங்களோட பார்க்கலாம். இதன் முக்கிய அம்சங்களையும் அது ஏன் முக்கியம்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல சொல்லுங்க, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம்னா அது என்னது, அடிப்படையா என்ன இது? இது கோவிட்-19 பெருந்தொற்று நேரம் இருந்துச்சு இல்லையா? அப்போ பள்ளிக்கூடம் எல்லாம் மூடினதால மாணவர்களுக்கு, குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு படிப்புல ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு. அந்த கற்றல் இழப்பை சரி செய்யணும்னு தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு முக்கியமான சமூக அடிப்படையிலான முயற்சி தான் இது. முக்கியமா 1 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஸ்கூல் முடிஞ்சதும் சாயங்கால நேரத்துல கூடுதல் சப்போர்ட் கொடுக்கறது. அதுதான் ஐடியா. ஓ, கல்வி அவங்க வீட்டுக்கே கொண்டு போற மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இது எப்போ, எப்படி ஆரம்பிச்சாங்க? இதுக்கு பின்னாடி இருந்த முக்கிய காரணம் என்ன? இந்த திட்டம் அக்டோபர் 27, 2021 விழுப்புரம் மாவட்டத்துல மரக்காணம் பக்கத்துல முதலியார் குப்பம் கிராமத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. முதல்ல ஒரு 12 மாவட்டத்துல பைலட் ப்ராஜெக்டா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதும் பாருங்க, ஒரே மாசத்திலேயே மாநிலம் முழுக்க கொண்டு போயிட்டாங்க. ஒரே மாசத்துலயா? ஆமா, இதோட முக்கிய நோக்கங்கள்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி 1 முதல் 8ஆம் வகுப்பு பசங்களுக்கு ஈவினிங் டைம்ல கூடுதல் படிப்பு உதவி. 2வது, அந்த கோவிட் கால கற்றல் இடைவெளியை குறைக்கணும். குழந்தைங்களோட பேசிக் ரீடிங், ரைட்டிங், கணக்கு போடுற திறனை நல்லா டெவலப் பண்ணணும். 3வது, வாலண்டியர்ஸ், அதாவது தன்னார்வலர்கள் மூலமா கல்வியை மக்கள் கிட்ட, குறிப்பா கொஞ்சம் பின்தங்கிய சூழல் இருக்கிற குழந்தைங்க கிட்ட கொண்டு போகணும். கடைசியா, பெற்றோர்களையும் அந்த சமூகத்தையும் ஸ்கூல் நடவடிக்கைகளோட இணைக்கணும். அப்பதான் குழந்தையோட முழு வளர்ச்சிக்கு உதவ முடியும். நிச்சயமா. அந்த பெருந்தொற்று காலம், ஸ்கூல் மாசக்கணக்குல மூடி கிடந்தது. அந்த கற்றல் இடைவெளி, கற்றல் இழப்புங்கிறது சும்மா வார்த்தை இல்ல, அது பெரிய பிரச்சனை. அதை சரி செய்ய இப்படி ஒரு திட்டம் கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கணும் இல்லையா? சரி, நடைமுறையில இது எப்படி வேலை செய்யுது? ஈவினிங்ல சென்டர்ஸ்னு சொன்னீங்க, யார் இதை நடத்துறா? ஆமா, டெய்லி சாயங்காலம் ஒரு 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஒரு 1-1.5 மணி நேரம் இந்த மையங்கள் நடக்குது. இது பெரும்பாலும் வெளியில இல்லைன்னா சமூக கூடங்கள்ல, பாதுகாப்பான பொது இடங்கள்ல நடக்கும். இதை நடத்துறது முழுக்க தன்னார்வலர்கள். இதுதான் இந்த திட்டத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. தன்னார்வலர்களா? ஆமா, 1ஆம் வகுப்பு பசங்களுக்கு சொல்லித்தர குறைஞ்சது 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். 6-8 கிளாஸுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். ஒரு தன்னார்வலர் கிட்ட குறைஞ்சது ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுதான் டார்கெட். வாலண்டியர்ஸ் வச்சு இவ்வளவு பெரிய திட்டத்தை நடத்துறது கேட்க நல்லா இருக்கு. ஆனா மாநிலம் முழுக்க லட்சக்கணக்கான குழந்தைங்க, ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள், இவங்களை ஒருங்கிணைக்கிறது பெரிய சவால் இல்லையா? எப்படி அவங்களை செலக்ட் பண்றது, ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்க சரியா வராங்களான்னு பாக்குறது, இதெல்லாம் எப்படி பண்ணாங்க? உங்க சோர்ஸ்ல ஏதாவது இருக்கா? இருக்கு. நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. இது நிச்சயமா பெரிய சவால் தான். அதை மேனேஜ் பண்ண ஒரு படிநிலை நிர்வாக அமைப்பு, ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. மாநில அளவுல ஒரு டீம், அவங்க பிளான் பண்றது, மானிட்டர் பண்றது, கைட்லைன் கொடுக்கறது, மீடியா மூலமா விளம்பரம் பண்றது, இதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் தலைமையில ஒரு கமிட்டி. இவங்க தான் வாலண்டியர் செலக்ஷன், ட்ரைனிங் அரேஞ்ச் பண்றது, சென்டர்ஸ் எல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறதெல்லாம். ஓகே. அதுக்கு கீழே பிளாக் லெவல்ல பிடிஓ தலைமையில குழுக்கள், அவங்க ட்ரைனிங் ஏற்பாடுகளை பார்ப்பாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா கிராம அளவுல ஒரு குழு. இதுல அங்க இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ், பெத்தவங்க, சுய உதவி குழு உறுப்பினர்கள், யூத்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க தான் அந்த மையங்கள் பாதுகாப்பா நடக்குதா, பசங்களுக்கு நல்ல சூழல் இருக்கான்னு பாத்துக்கிறது. இந்த மல்டி லெவல் நிர்வாகம் தான் இதுக்கு காரணம். சரி, புரியுது. அது மட்டும் இல்ல, இந்த திட்டம் பத்தின விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க IEC சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன். சோஷியல் மீடியா, போஸ்டர், நோட்டீஸ், ஏன் சைக்கிள் பேரணி கூட நடத்தி விழிப்புணர்வு பண்ணாங்க. சரி, இந்த நிர்வாக அமைப்பு திட்டம் சரியா நடக்க உதவுது. ஸ்கூல் டைமுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ்ங்கறத தாண்டி வேற என்ன ஸ்பெஷல் அம்சங்கள் இதுல இருக்கு? பசங்களோட முன்னேற்றத்தை எப்படி பாக்குறாங்க? மாணவர்களோட கற்றல் நிலை என்னன்னு அப்பப்போ அசஸ் பண்றாங்க. அதை வச்சுதான் டீச்சிங் மெத்தட்ஸையும் மாத்துவாங்க. தன்னார்வலர்களுக்கு ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்துட்டு விடாம மாசம் அவங்களுக்கு ரீஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி கொடுக்கறாங்க. இது அவங்களோட டீச்சிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண உதவும்.
அதுபோக நல்லா பண்ற சென்டர்ஸ், வாலண்டியர்ஸ் என்கரேஜ் பண்ண அவார்ட்ஸ், பாராட்டு பத்திரம் எல்லாம் கூட தராங்க. இது ஒரு சமூக அங்கீகாரமே இருக்கு இல்லையா? இந்த முயற்சிகளோட உண்மையான ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? திட்டம் நடந்துச்சு சரி, ஆனா அது பசங்க கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சா? இது பத்தி ஏதாவது ஸ்டடீஸ் இருக்கா? நிச்சயமா. இதோட தாக்கத்தை தெரிஞ்சுக்க 2022ல மாநில திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு 6 மாவட்டங்கள்ல காஞ்சிபுரம், விழுப்புரம், மதுரை, நீலகிரி, திருச்சி, தஞ்சாவூர்னு ஒரு 362 ஸ்கூல்ல பெரிய ஆய்வு நடத்தினாங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ், பெத்தவங்க, டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ்னு எல்லார்கிட்டயும் கருத்து கேட்டாங்க. ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க? அந்த ரிப்போர்ட் காஃபி பாசிட்டிவா இருந்திருக்கு. நிறைய பெத்தவங்க தங்களோட பசங்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த சென்டர்ஸ்ல விளையாட்டு மூலமா ஆக்டிவிட்டி பேஸ்டா சொல்லி தர்றது பசங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு. கணக்கு, மொழி பாடங்கள்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு டீச்சர்ஸும் வாலண்டியர்ஸும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த திட்டம் கண்டினியூ ஆகணும்னு வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம்பத்துல அந்த கற்றல் இடைவெளியை சரி பண்ண ஆரம்பிச்ச திட்டம் நல்ல வரவேற்பை பெற்று எதிர்பார்த்ததை விட பெருசா வளர்ந்திருக்குன்னு தெரியுது. அந்த ஆய்வு முடிவுகளும் அதை உறுதிப்படுத்துது. ஆமா, அந்த வரவேற்புனாலதான் 2022-23 பட்ஜெட்ல இந்த திட்டத்தை இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு நீட்டிச்சாங்க. இதோட வளர்ச்சியை பாருங்க. ஜூலை 8, 2022ல திருவண்ணாமலை மாவட்டம் ஆராஞ்சியில இந்த திட்டத்தோட 2 லட்சமாவது மையத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சாரு. 2 லட்சமாவது மையமா? ஆமா, கிட்டத்தட்ட 2 லட்சம் வாலண்டியர்ஸ் முன் வந்து சுமார் 34 லட்சம் குழந்தைகளுக்கு சாயங்கால நேரத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க. 34 லட்சம் குழந்தைகள், 2 லட்சம் தன்னார்வலர்கள். இது சாதாரண நம்பர்ஸ் இல்ல. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சமூக இயக்கமா மாறிடுச்சுன்னு தெரியுது. ஆமா, வெறும் பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம பசங்க கிட்ட வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் ஏதாவது செஞ்சாங்களா? உங்க சோர்ஸ்ல இருக்கா? இருக்கு. வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால ஒரு 1000 இல்லம் தேடி கல்வி மையங்கள்ல சின்னதா லைப்ரரி ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரீடிங் மாரத்தான் அப்படின்னு ஒரு தொடர் வாசிப்பு காம்படிஷன் மாதிரி ஜூன் 1ல இருந்து 12, 2022 வரைக்கும் நடத்தினாங்க. ரீடிங் மாரத்தானா? எப்படி? இதுல கூகுளோட ரீட் அலாங்னு ஒரு ஆப் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்ச ஆப் அது. அதை யூஸ் பண்ணாங்க. சம்மர் ஹாலிடேஸ்ல இது நடந்துச்சு. 18,36,000 குழந்தைங்க இதுல கலந்துக்கிட்டாங்க. அவங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சேர்த்து மொத்தம் 263.17 கோடி வார்த்தைகளை வாசிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. என்னது? 263 கோடி வார்த்தைகளா? ஆமா, மொத்தம் 9,82,000 மணி நேரம் வாசிப்பு நடந்திருக்கு. உலக சாதனை. கூகுள் ஆப் பயன்பாட்டுல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் உலக அளவுல முதலிடம் பிடிச்சாங்கன்னு உங்க சோர்ஸ்ல இருக்கு. டெக்னாலஜியை இவ்ளோ பாசிட்டிவா, அதுவும் இத்தனை குழந்தைங்க பயனடைற மாதிரி யூஸ் பண்ணது உண்மையிலே சூப்பர். நிச்சயமா கற்றலை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த இது உதவி இருக்கும். இந்த வெற்றிக்கு பிறகு அந்த வாசிப்பு பழக்கத்தை தக்க வைக்க வேற என்ன பண்ணாங்கன்னு விவரம் இல்லாட்டாலும் இந்த ஒரு ஈவென்ட்டே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்போ இந்த திட்டம் வெறும் கற்றல் இழப்பை சரி செஞ்சதோட நிக்கல, சமூகத்திலயும் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. அப்படிதானே? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இது வெறும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி இல்லாம ஒரு சோஷியல் மூவ்மெண்டா மாறிடுச்சு. இது சமூகமும் பள்ளியும் வீடும் இணையும் கல்வி முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பிராக்டிகலா செஞ்சு காட்டியிருக்கு. இதனால பெத்தவங்களோட இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கு. முன்ன மாதிரி இல்லாம இப்போ நிறைய பேர் பிள்ளைங்களோட படிப்புல அக்கறை காட்டுறாங்க. தன்னார்வலர்கள், குறிப்பா பெண்கள், அவங்க ஏரியால ஒரு எஜுகேஷன் அம்பாசிடர் மாதிரி ஆயிட்டாங்க. இது கிராமப்புற பெண்கள் சமூகத்துல ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுக்கவும் அவங்க திறமையை வளர்த்துக்கவும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு, இந்த மையங்களுக்கு வரதால பசங்களோட ஸ்கூல் அட்டெண்டன்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சில டேட்டா சொல்லுது. கிராமங்கள்ல கல்வி பத்தின விழிப்புணர்வும் நிச்சயம் கூடி இருக்கு. ஆமா, உளவியல் ரீதியாகவும் இதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. நம்ம புகழ்பெற்ற சைக்காலஜிஸ்ட் வைகாட்ஸ்கி ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மென்ட் ஒரு தியரி சொல்வாரு. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது குழந்தைங்க தனியா கத்துக்காத விட கொஞ்சம் கூட தெரிஞ்சவங்க உதவியோட ஒரு சமூக சூழல்ல இன்னும் நல்லா கத்துப்பாங்கன்னு சொல்லுவாரு. இந்த இல்லம் தேடி கல்வி மையங்கள்ல அதே ஏரியா அண்ணா அக்கா மாதிரி இருக்கிற வாலண்டியர்ஸ் கிட்ட கத்துக்கிறப்போ ஒரு மாதிரி கொலாபரேட்டிவ் லேர்னிங் தானே நடக்குது. இது பசங்களோட பயத்தை போக்கி கான்ஃபிடன்ஸை கூட்டுது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்க்குது, தானா கத்துக்கணுங்கிற ஆர்வத்தையும் தூண்டுது. ஓ, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்தோட மாடல் இன்டர்நேஷனல் லெவல்லயும் கவனம் இருந்திருக்கு.
பிரபல பொருளாதார நிபுணர் ஜீன் ரேஸ் இந்த திட்டத்தை பாராட்டி இதே மாதிரி ஒரு திட்டத்தை ஜார்க்கண்ட் மாநிலத்திலயும் செய்யணும்னு அங்க இருக்கிற சிஎம் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? இது தமிழ்நாட்டோட இந்த முயற்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்போ இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த ஆதாரங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான மெசேஜ் என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் பத்தி நாம புரிஞ்சுக்கிட்ட மெயின் பாயிண்ட்ஸ்: 1, கோவிட் பெருந்தொற்று காலத்துல ஏற்பட்ட கற்றல் இழப்பை ஈடுகட்டின பெருமளவுல வெற்றி பெற்ற ஒரு முயற்சி இது. 2, தன்னார்வலர்கள், சமூகம் இவங்களோட பங்களிப்போடு நடக்கிற ஒரு யூனிக் மாடல். கவர்மெண்ட்டும் சமூகமும் சேர்ந்தா என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி. 3, பசங்களோட பேசிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதோட ரீடிங் ஹேபிட், டெக்னாலஜி யூசேஜ்னு பல விஷயங்களை இது என்கரேஜ் பண்ணிருக்கு. 4, பெத்தவங்க, சமூகம், ஸ்கூல் இது 3க்கும் நடுவுல ஒரு நல்ல பாலத்தை இது உருவாக்கி கல்வியில சமூகத்தோட ரோல உறுதி செஞ்சிருக்கு. கடைசியா இதோட டிசைன், இதோட இம்பாக்ட் காரணமா இது இன்டர்நேஷனல் லெவல்லையும் கவனம் பெற்று மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கு. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் வெறும் ஒரு ஈவினிங் டியூஷன் சென்டர் இல்ல, அது ஸ்கூல், வீடு, சமூகம் இது 3ஐயும் இணைக்கிற ஒரு முக்கியமான கயிறு மாதிரி. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம் போடுற ஒரு முக்கியமான வேலை. கோவிட் மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஆரம்பிச்சாலும் அது ஒரு நீடித்த நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் காட்டுது. ஆமா, இந்த திட்டத்தோட உயிர்நாடியே அந்த வாலண்டியர்ஸும் சமூக பங்கேற்பும் தான். அரசாங்கம் மட்டுமே நினைச்சிருந்தா இது நடந்திருக்காது. டீச்சர்ஸ், பெத்தவங்க, இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் பல பேர் மனசு வச்சு ஒன்னா வேலை செஞ்சதால தான் இது சாத்தியமாச்சு. ஒரு சமூகமா சேர்ந்து நம்ம குழந்தைகளோட கல்விக்கு என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த திட்டத்தோட வெற்றிக்கு காரணமா இருந்த இந்த சமூக பங்களிப்பு, இந்த வாலண்டியர் மாடல் மத்த மாநிலங்கள்ல இருக்கிற கல்வி பிரச்சனைகளை தீர்க்க உதவுமா? இல்ல சுகாதார மாதிரி மத்த துறைகள்லயும் இதே மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்படி ஏற்படுத்தணும்னா இது மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து ஜெயிக்க என்ன தேவைப்படும்? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை வேற சில ஆதாரங்களோட வேறொரு தலைப்பில் சந்திப்போம்.